கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் மாவட்டத்தில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. நாளை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகளுக்கு இடையே முக்கியமான ஐபிஎல் போட்டி நடைபெற உள்ள நிலையில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக பெங்களூரில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. ஒரு பக்கம் மழையால் மக்கள் கோடை வெயிலில் இருந்து தப்பியதாக மகிழ்ச்சி அடைந்தாலும் மறுபுறம் ஆர்சிபி சென்னை இடையிலான கிரிக்கெட் போட்டி இந்த மழையால் பாதிக்குமோ என்ற எண்ண ஓட்டத்தில் ரசிகர்கள் வேதனையில் உள்ளனர். தமிழகத்தில் 2 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, ராமநாதபுரம் ஆகிய 2 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ள நிலையில் 2 மாவட்டங்களுக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதனால் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல், பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அணைகள் மற்றும் நீர்நிலைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். ஊட்டியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்தது. மலர் கண்காட்சி காண வரும் சுற்றுலா பயணிகள் கொட்டும் மழையில் குடைபிடித்தவாறு கண்டு ரசித்தனர். மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை பேரூராட்சியில் கனமழை பெய்தது. கடந்த 5 மாதங்களாக மழை பெய்யாமல் கடுமையான வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இந்த ஆண்டில் இப்பகுதியில் பெய்த முதல் மழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையால் சாலைகள், கழிவுநீர் பாதைகள் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான முதல் கனமழை வரை மழை பெய்தது. ஏற்காடு, அடிவாரம், செட்டிசாவடி, கொண்டப்ப நாயக்கன்பட்டி, நகரமலை, அடிவாரம், மாமாங்கம், சூரமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுக்கும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18th, 19th and 20th ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஐஎம்டியிலேருந்து. ஸோ அதுக்காக ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் மீட்டிங் இப்போ நடத்தணும். மக்களுக்கு ஒரே வேண்டுகோள் தான், ஜென்ரலி மழை வரும்பொழுது அதுவும் ஹெவியாக இருந்ததுன்னா எந்ததுலாம் வல்லரபுளாக இருக்கும் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட். அண்ட் இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் மழை அதிகமாக வரும்போது நம்மளுக்கு ஃபீவர், காஃப், கோல்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது குழந்தைங்களை எஸ்பெஷலி பாதுகாத்துக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஓல்டு பீப்புளும், ஏன் மதர்ஸும், அதாவது ஆன்டினேட்டல் மதர்ஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வேண்டுகோளாக இருக்குது. டூரிஸ்ட் கேன் அவாய்ட், இந்த 3 நாள் அவாய்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படியே தவறி வந்துட்டாலும் அவங்க வரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம ஏற்பாடுகளும் பண்ணி. சென்னை அணி வீரர் தோனி பெங்களூரு அணியின் ட்ரெஸ்ஸிங் அறைக்கு சென்று தேநீர் அருந்திய காட்சிகளை பெங்களூரு அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 5 அருவிகளிலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெள்ளத்தில் கற்கள், இலை தழைகள் அடித்து வரப்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. அரண்மனை, பேராவூர், பழங்குளம், சூரக்கோட்டை, பாரதி நகர், பட்டினம், காத்தான், வழுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை விட்டுவிட்டு பெய்தது. ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் சாரல் மழை பெய்தது. பாம்பன், தங்கச்சிமடம் பேருந்து நிலையம், வேர்க்கோடு, புதுரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நேரம் சாரல் மழை நீடித்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காக்காவிரி, சீராப்பள்ளி, நாமகிரிப்பேட்டையில் பெய்த மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ஒரு சிலர் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினார்கள். கன்னியாகுமரி உட்பட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, இரணியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்று வானிலை ஆராய்ச்சி மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்த நிலையில் திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருகெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஒசூர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.